ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுப்பா. நீங்களே புரிஞ்சுக்க வேண்டிதான். இதுதான் டாப்பிக்கான்னு கேட்டால் ஆமாம். அதுக்குமே நான் ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கினாங்க. ஸோ அந்த கார் ஓட்டுறதுக்கு அவர் வேலைக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் விளம்பரம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அந்த ரிச் மேன் இருக்கார்ல, அவர் சொன்ன சேலரி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பர்சன் வந்தாங்க. நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிற சேலரிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே, நான் டிரைவராக இருக்க எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்புறம் இவர் வந்து ஒத்துக்கிட்டு வேலைக்கு வந்தது. அந்த ரிச் மேனை விட அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இனிமேல் நம்ம கார்லேயே ஷாப்பிங் போகலாம், கோவில் போகலாம் அடிக்கடி. அப்புறம் வந்து நாங்களும் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நியூ காரை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காரில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச் மேனோட ஒய்ஃப் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிரைவர் கிட்ட போய் எப்பா டிரைவர் கார் வந்து கோவிலுக்கு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப பவ்யமாக கார் கதவெல்லாம் திறந்து விட்டு அவங்க உட்காந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு பவ்யமாக பணிவாக காரில் ஏறி உட்காந்து அந்த காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த ரிச் மேன் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப்க்கு அந்த டிரைவரை ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப பணிவாக இருக்காங்க இல்லையா, அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிருது. என்ன மாதிரி ஆளை நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோம், இப்படி ஒரு டிரைவராக நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம வீட்டுக்கு டிரைவராக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் காணாமல் போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக போட்ட ரோட்லேயே அந்த டிரைவர் வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாரு. எதிர்க்க வர லாரி மேலே மோதுகிற மாதிரி போகிறாங்க. ஜஸ்ட்டு மிஸ் அந்த பக்கம் திருப்பி உயிர் பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மரத்து மேலெலாம் வண்டி விடுற மாதிரி ஒரு வண்டி ஓட்டுறாங்க. ஆக்சுவலி அவருக்கு வண்டி ஓட்ட தெரியல. இந்த டிரைவர் வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு ரோட்டுக்கும் சைடில் இருக்கிற மரம்லாம் ப்ளீஸ் எங்கள் மேலே தயவு செஞ்சு வண்டியை மோதிராத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவர் மோசமாக வண்டி ஓட்டுறாங்க. ஒரு மனுஷனால் எவ்வளோ மோசமாக கார் ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு அவ்வளோ மோசமாக கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிற போல் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு தான் அவங்க வராங்க. வீடு வந்து சேர்கிற வரைக்கும் அந்த ரிச் மேனோட ஒய்ஃப் இருக்காங்களே, உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் அந்த வண்டியில் உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. காரை விட்டு இறங்குனதும் அவங்க அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி போகிறாங்க. அப்போ ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு இந்த டிரைவருக்கு வண்டியே ஓட்ட தெரியல, தயவு செஞ்சு இந்த டிரைவர் நமக்கு வேணவே வேணாம், உடனே அவனை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து இரு பொறுமையாக இரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறாங்க 2-3 டைம்ஸ் வந்து நான் டெத்துலேருந்து எஸ்கேப் ஆனேன், இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு திரும்பி வந்திருப்பேனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனை உடனே வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இரு பொறுமையாக இரு, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால தான் நம்ம கொடுக்குற சேலரிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேலைக்கு வந்திருக்காங்க. நம்ம எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம், சரியா? அதனால அந்த டிரைவருக்கு நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இப்போ டிரைவர் நீ வண்டி எடுமா, நீ போய் அந்த வண்டியில் உட்காருமா, இப்போ தெரிஞ்சிடும் அவன் செகண்ட் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். நீ முதல்ல போய் வண்டியில் உட்காரு, எப்போ டிரைவர் வண்டி எடு நீ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போது அந்த ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுமா, போமா போய் வண்டியில் ஏறுமா, அப்படி தானே இருக்கும். இந்த ஸ்டோரி நான் ஒரு புக்கில் படித்தேன். இது ஃபன்னாக இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.